இங்க திரு எம் குமார், இங்க கூட்டணி தொடர்பா யாரும் எந்த கருத்துக்களையும் பொதுவெளியில பேச வேண்டாம். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்வி எல்லா தலைவர்கள் மட்டத்திலிருந்தும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இல்லாம திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்றதோ, அல்லது பாஜக தலைவர் தெரிவித்த கருத்தை சொல்லும் போது அவர் அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லவில்லை அப்படின்னு சொல்வதோ, அப்ப மீண்டும் ஒரு கூட்டணிக்கான ஒரு இணக்கமான சூழல் இருக்கு. எனவே கூட்டணி தொடர்பா பொதுவெளியில யாரும் எந்த கருத்தையும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை எடப்பாடி பழனிசாமி வழங்குறார். மணிகண்டனுடைய கருத்திலிருந்தே நான் உங்களுக்கான கேள்வி எடுத்துக்கிறேன். இங்க கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா கூட அதை அமைய விடாமல் தடுப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்களா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்புறார். அது மணிகண்டன் சொன்னதுல எனக்கு அதுல உடன்பாடு உண்டு. அந்த வார்த்தை இந்த நேரத்தில் தேவையில்லைங்கிறத நான் நேற்று சில சேனல்ஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். சரி, ஏன்னா ரெண்டு கட்சியிலையுமே அந்த தேவை இருக்கிறது. கூட்டணி அமையணுங்கிற தேவை ரெண்டு கட்சிக்கும் இருக்கிறது. பாஜகவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. ரெண்டு நீங்கள் சமீபத்தில் திரு நம்ம வேலுமணி அவர்கள் வீட்டு கல்யாணத்தில் அண்ணாமலை போனது, அவங்க எல்லாரும் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம நியூஸ் 18 டிவியில் எல்லாத்தையும் பார்த்தோம். பொதுவாக கல்யாண வீடுகளில் மாற்று கட்சி தலைவர்கள் சந்தித்துக் கொண்டால் பரஸ்பரம் நலம் விசாரிக்கிறது அப்படிங்கிறதுல சகஜமான ஒரு ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன் நார்மல் ரிசப்ஷன் வேற, இது விவிஐபி ரிசப்ஷன் தாங்க நடந்தது. இல்ல சார், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ரிசப்ஷனே விவிஐபி ரிசப்ஷன் தான். அதுல இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பல திருமண விழாக்களை இந்த மாதிரி தலைவர்கள் சந்தித்துக் கொண்ட விழாக்களை பார்த்திருக்குன்னு. இல்ல, அதுல ஒரு அது சைக்காலஜிக்கலா அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்க மனசாட்சி தெரியும். அப்படி பார்க்கணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது, அது மறுக்க முடியாது. எல்லாரும் பார்த்திருக்காங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், இந்தியாவில் உள்ள எல்லாரும் பார்த்திருக்காங்க. அது இருக்கு. அது இருக்குங்கிறது என்ன தெரியும்னா, கடந்த காலத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படி இருந்தது அதை விட மாறி இருக்குங்கிற அளவில் அது அந்த 7 தலைவர்களை குறிப்பிட்டு சொல்லல இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்தில் அவர் அதை பேசியிருக்கணுங்கிறது தேவையில்லாதது தான். அது எதனால் பேசினாருன்னு தெரியல. அதை அவர் வேற நோக்கத்திலையும் பேசியிருக்கலாம். வேற நோக்கம்னா, கடந்த காலங்களில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது, நோட்டாவுக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பூத்துக்கு ஆளே கிடையாது, பூத்துவே கிடையாது, தேர்தல் வேலை செய்யறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆகவே தமிழ்நாட்டில் பாஜக நினைச்சே பார்க்க முடியாதுங்கிறத ஒரு பின்னணி இருந்துகிட்டு இருந்ததுனால 2% 3% ஓட்டுல இருந்த பாஜகவை 11% கொண்டு வந்த அண்ணாமலை, நாங்க வளர்ந்துருக்கோம், அதிமுக 48 இருந்து 19 வந்திருக்கு, 20% வந்திருக்கிறது, நீங்க குறைஞ்சிருக்கீங்க, நாங்க கூடியிருக்கோம் அப்படிங்கிற மனசுல வச்சு அந்த ஏதோ ஒரு வருத்தத்தில் பேசிட்டாரா, எல்லாரையும் நம்மளை குறை சொன்னவங்களெல்லாம் சேர்த்து பேசினாராங்கிறது அவர் தான் விளக்கணும். அவர் சொன்னதுல ஒரு விஷயத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க. என்னன்னா, கூட்டணி அமைச்சு போட்டிட்டோம், அந்த போட்டியில வெற்றி பெற்றதே எங்களால தான், நாங்க தான் அவங்கள தோல்ல தூக்கி சுமந்தோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது வேற யார சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறதா கேள்வி. அது சரிதான். நான் தான் அதை தவிர்த்திருக்க வேணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போதைக்கு கூட்டணியை பற்றி டெல்லியிலையும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, மற்ற 2 பார்ட்டியிலும் இருக்கிற 2 அணிகளும் தலைவர்களுக்கு கீழே, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ 2 பேருக்கும் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, ஆனால் கட்சி கூட்டணி வரணுங்கிறதுல நிறைய பேர் விரும்புறாதுங்கிறது நிசப்தமான உண்மை. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, ஏற்கனவே ஒரு காரணத்தினால தான், மதுரையில் நடந்த காரணத்தினால தான் அது தட்டி கழிக்கப்பட்டது, அதுக்கு பெருசாகிட்டுது. அப்புறம் ஒரே பிடிவாதமாக இருந்தார், இன்னை வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனால் அதில் தோல்வி தான் அதிமுகவுக்கு. 10 தோல்வி ஆல்ரெடி ஆயிருக்கு. இன்னொரு 11 இப்போ வர்ற தேர்தல் 11வது தேர்தல். அதில் எந்த தைரியமும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது ஜெயிக்குங்கிற சொல்றதுக்கு. யாரும் எந்த பத்திரிகையாளரும் எந்த கருத்து கணிப்புகளுமே இப்படி இதே வேகத்தில் நீங்க சொல்ல வர்றது ஏதோ பாஜகவோட கூட்டணி இல்லாதனால தான் அதிமுக தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்படி நீங்க எடுத்துக்காதீங்க. அப்படித்தான் இருக்கு. 5 சேர்ந்தா தான் 10, 5 3 10ன்னு சொல்ல முடியாது. அவங்க பிஜேபி ரொம்ப 2.5-3% இருந்தது, 10% 11% வந்திருக்கிறது. அதிமுக 48%. நீங்க தமிழ்நாட்டில் பாஜகவையும் அதிமுகவையும் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, இல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சுப்போம் சார். நீங்க அதிமுக 5-5னா அப்ப அதிமுகவையும் பாஜகவையும் சம அளவுல வைக்கிறீங்க. அப்படி அந்த கான்டெக்ட்ல நான் சொல்லல.
2.5% இருந்து 10% போயிருக்குன்னா எத்தனை மடங்கு ஜாஸ்தியா? 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அதிமுக 48% இருந்து 19% 4 மடங்கு குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது ஒரு பலம் தானே. அதைத்தான் நான் சொல்றேன். என்ன சார், தமிழ்நாட்டில் ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தின கட்சியை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற அல்லது வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகளோட ஒப்பிடுறதுங்கிறதே முதல்ல சரியா இருக்கு. ஓட்டப்பந்தயத்துல கிரவுண்ட்ல அந்த நிமிஷத்துல யார் வேகமா ஓடுறாங்கிறது தான் கணக்கு. நேத்து ஓடினார், முந்தா நாள் ஓடினாருங்கிறது இன்னைக்கு என்ன நிலவரம்? இன்னைக்கு நிலவரம் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிறது அதிமுக. அதற்கு உள்கட்சி ஒரு பிரதான காரணம். நான் வந்து டிடிவி தினகரனை ஒதுக்காமலோ ஓபிஎஸ் எடுக்காமலோ சசிகலாவை நீக்காமலோ உள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த தோல்விக்கு நீங்க சொல்ற இந்த 4 மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த 4 மடங்கு வாக்கு சதவீதத்தின் மூலமா பாஜக ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அதனால அதிமுக வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு நம்புறீங்க, அப்படிதானே? இல்ல, அது இது யார் வேணாலும் நான் நம்பணும்னு அவசியம் இல்ல. யார் வேணாலும் நம்ப முடியும். இது ஒரு சயின்டிபிக் ரீசன்ஸ் தான். ஓகே. இதை தவிர நான் இன்னொன்று சொல்றேன். நேற்று அவர் செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி விஷயத்தை அவர் நேற்று இன்னைக்கு கூட்டத்தில் ஏன் அப்படி பேசினாரு? இன்னைக்கு தலைப்பே தான் மெயினா நீங்க சொல்லும் போதே அதை தான் சொன்னீங்க. அங்க வந்து ராஜேந்திர பாலாஜிக்கும் இன்னொரு கட்சியுடைய முன்னாள் அமைச்சருக்கும் இந்த வாய் தகராறு வந்ததை நம்ம பார்த்தோம். சரி, அதை தடுக்கணும், தொடர்ந்து நீடிக்க கூடாது. 2 பேரும் நீக்கி இருக்கணும். 2 பேரும் நீக்காத ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன அறிவியல் பூர்வமான காரணங்கள் அதை ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இன்னொன்னு, மறைமுகமாக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. அது தேர்தல் ஆணையம் மூலமா அதிமுகவினுடைய அடையாளமான இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்புடைய நண்பர்கள் உறவினர் வீடுகளில் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறதோ இது ஒரு மறைமுக நெருக்கடி, கூட்டணிக்கு வருவதற்கான ஒரு மறைமுக நெருக்கடி அப்படிங்கறத நம்ம சட்ட ரீதியான காரணமா கூட எடுத்துக்க வேண்டாமா? ஆனஸ்டா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம். தோன்றதெல்லாம் யோசிக்கல சார், நடக்கிறது காரணம். தோன்றதெல்லாம் பேசல. இல்ல, ஒரு காரணம் அமலாக்கத்துறையில வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் பணப்பரிமாற்றங்கள் வங்கி மூலமா எப்படி நடந்திருக்கிறது அடிப்படையில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இது சின்னம் சம்பந்தமான விஷயம் என்பது ஒண்ணுமே இல்ல. ஓபிஎஸ்க்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நோவேர்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் மாறி கடந்த காலத்தில் கண்ணன் விளக்குனது போல 3.5 லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு. பல இடங்கள்ல 4வது இடத்துக்கு போயிருக்கிறது, 7 நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போயிருக்கிறது, டெபாசிட் இழந்திருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது 3.5 லட்சம் ஓட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஒண்ணுமே இல்லை, அவருக்கு கட்சியில் எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கே நீங்க அந்த இடத்துக்கு நிகராக கூட வர முடியல, கீழே ரொம்ப பின்தங்கில இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கட்சியில் செல்வாக்கு இருக்குங்கிற தேர்தல் ஆணையத்துக்கு அப்படி பார்க்க முடியும். புத கண்ணாடி வச்சு பார்க்கும்போது அப்ப அவருடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறது. அதை நம்ம பரிசீலிக்க வேண்டும் என்று எடுத்திருக்கிறது. உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லைன்னு அதிமுக ஒரு பக்கம் சொல்லுது. அது இருக்கா இல்லையாங்கிறது தனி டிஸ்பியூட். 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கட்சிகள்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த கட்சிகளுடைய பைலா பிரகாரம் அந்த கட்சி நடக்குதா என்கிற பார்க்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது. சரி, ஓகே. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கிறார்கள். மத்திய அரசு செய்தாலும் மத்திய அரசு இந்த ரெண்டுமே அரசாங்கம் செய்யறதுங்கிற பார்வை தப்பு என்று நான் சொல்கிறேன். பேசுவோம் அடுத்த சுற்றுல. திரு அக்னீஸ்வரன், நீங்க கடந்த கால தேர்தல் வரலாறுகளை ஒப்பிடும்போது தொடர்ச்சியா ஒரு தோல்வியை அதிமுக சந்திச்சுட்டே வந்திருக்கு. அது இப்ப பாஜகவுடைய அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனா அது அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பா, வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அது ஈக்குவலா 2 பேருக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப கூட்டணி தொடர்பா பொதுவெளியில பேச வேண்டாம்னு சொன்னதையும் இதையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க சார். முதல்ல வந்து ஒன்னொன்னா கூட சொல்லுங்க. தொடர்ச்சியா அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு.